Hey guys, இன்னைக்கு நம்ம 11th standard half yearly examination 2024 ஓட question paper with answer key தான் நம்ம பார்க்க போறோம். First 1 mark பாருங்க. Dash output device is used for printing building plan. அதாவது எந்த விதமான அவுட்புட்டை பொறுத்து நம்ம பில்டிங் பிளானுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த பில்டிங் பிளான் பிரிண்டிங்னு வந்துச்சுனாவே நம்மளுக்கு வந்து பிளாட்டர் தான் ஆன்சர். அப்போ இதுக்குண்டான ஆன்சர் வந்து பிளாட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா how many characters can be handled in binary code decimal system. பைனரி கோடட் டெசிமல் சிஸ்டம் அப்படின்னாவே நம்மளுக்கு 64 தான் எப்பயுமே வரும். அப்போ இதுக்குண்டான ஆன்சர் வந்து 64. how many memory locations are identified by a processor with 8-bit address bus at a time. ஓகே, இப்போ எவ்வளோ மெமரி லொக்கேஷன்ஸ் வந்து நம்மளால் 8 பைட்ஸ் இருக்கும்போது வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதுக்குண்டான ஆப்ஷன் வந்து சி 256. அடுத்தது an example for single task operating system is. சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னாவே நமக்கு MS-DOS தான். அப்போ இதுக்குண்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது which is the default folder for many Windows application to save your file. நம்ம நிறைய விண்டோஸை யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணக்கூடிய ஃபைல் அப்படிங்கிறது எப்பயுமே மை டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மை டாக்குமெண்ட். which of the following operator returns the size of the data type. இப்போ சைஸ் ஆஃப் த டேட்டா டைப் அப்படின்றதுக்கு நம்ம உள்ளார இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணுவோம் ரிட்டர்ன்ஸில் அப்படின்னு கேட்குறாங்க. ரிட்டர்ன்ஸ்னால் அது பிரிண்ட் ஆகிறது. அப்போ அந்த ரிட்டர்னில் நம்மளுக்கு சைஸ் வேணும்னா இங்கே இந்த ஆப்ஷனில் சைஸ் அப்படிங்கிறது என்ன இருக்குது, சைஸ் ஆஃப் அப்படின்னு இருக்குது. அப்போ இதோட ஆப்ஷனும் வந்து ஏ தான். how many times the following loop will execute. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஏதாச்சும் சம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணாவே போதும், நம்மளே வந்து எழுதிடலாம். இதில் பாருங்கள் ஃபார் இன்ட் ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு 0. அதாவது இங்கே என்ன அர்த்தம்னா ஐ வந்து 0லேருந்து ஆரம்பிக்குது, ஐ லெஸ் தென் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஐ இன்க்ரிமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஐ ப்ளஸ் ப்ளஸ்னால் ஐ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஐ லெஸ் தென் 10 அப்படிங்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு எப்போ வரும்னா 9 வரைக்கும் நம்பர் வரும். ஐ வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும், வெறும் லெஸ் தென் 10 அப்படிங்கிற போது நம்ம 9 வரைக்கும் எடுத்துப்போம். இதுவே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னா நம்ம 10ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். இந்த லெஸ் தென் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம 9 வரைக்கும் மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர் எவ்வளோனா 10. அப்போ மொத்தமாக 10 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இதோட ஆப்ஷன் வந்து பி 10. which of the following is the scope operator அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கோப்புக்கு நம்ம என்ன ஆப்ரேட்டர் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஷன் பி அண்ட் சிம்பிள். ஓகேவா? அடுத்தது int age equal to 6, 90, 20, 18 to how many elements are there in this array. இப்போ ஒரு ஏஜை வந்து நம்ம உள்ளார இன்புட்டாக கொடுக்க சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு சில நம்பர் ஏஜ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து எவ்வளோ அரே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கேட்டிருக்காங்க. நம்ம சிம்பிளாக ஸ்கொயர் அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே எவ்வளோ நம்பர் இருக்கோ அதை ஆட் பண்ணி அது எத்தனை இருக்கோ அத்தனை எழுதுனா மட்டும் போதும். ஏன்னா அதில் இருக்கிறது தான் வந்து அரேஸ். அப்போ இதில் மொத்தமாக வந்து 5 இருக்குது. அப்போ இதோட ஆப்ஷன் வந்து பி 5. A variables declared inside the class are known as. ஒரு வேரியபிளை கிளாஸ்க்குள்ளார டெக்ளேர் பண்ணுறது அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து டி ஆட்ரிபியூட்ஸ். which of the following refers to a function having more than one distinct meaning. இந்த இப்போ கீழே வந்து நம்ம ஒரு சில ஓவர்லோடிங் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது அதிகமான ஒரு டிஸ்டிங் மீனிங்கை வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் தான். இப்போ இதுக்குண்டான ஆப்ஷன் வந்து ஏ. 12th question which among the following is executed in the order of inheritance. இன்ஹெரிட்டன்ஸோட ஆர்டரில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்டர் தான். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு முதல்ல மீனிங் என்ன அப்படிங்கிறது தெரியணும். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா
ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம். அந்த ப்ரோக்ராமில் இருந்து புதுசாக நம்ம வந்து கொண்டு வர்றது தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது நமக்கு கன்ஸ்ட்ரக்டர். அப்போ இதுக்குண்டான ஆப்ஷன் வந்து சி, கன்ஸ்ட்ரக்டர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ malicious program on computer system? இப்போ கீழே கொடுத்துருக்கிறதுலே எது malicious program அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, குக்கீஸ். இஃப் I equal to 5 before the assignment I equal to I minus 1, after the assignment the value of I is dash. இப்போ ஐயோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த I அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா I minus 1க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ அந்த வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஐயோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம I equal to I minus 1ல் அப்ளை பண்ணணும். அப்போ 5 minus 1 நமக்கு என்னது 4. அப்போ இதுக்குண்டான ஆப்ஷன் வந்து பி, 4. இதுதான் வந்து ஆன்சர். which gate is called a logic inverter? லாஜிக்கல் இன்வெர்ட்டர் கேட் அப்படின்னாவே நம்மளுக்கு நாட் தான் வரும். அப்போ இதோட ஆப்ஷன் வந்து சி, நாட். அடுத்தது பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 மார்க்ஸ் அப்படிங்கிறது நம்ம மோஸ்ட்டாக 2 மார்க்கும் சரி 3 மார்க்கும் சரி கம்ப்யூட்டர் பொறுத்தவரை நம்ம டிஃப்ரென்சியேஷன் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். ஒரு டிஃப்ரென்சியேஷன் கூட விடாமல் எல்லா டிஃப்ரென்சியேஷனையும் படித்து வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் வந்து அதிகமாக கேட்பாங்க. இப்போ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிஸ்டிங்யூட் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். இதுவும் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தான். அப்போ இந்த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இது இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது வாட் இஸ் ப்ரோக்ராம் கவுண்டர், இந்த கொஸ்டினும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஹவ் வில் யூ ரீநேம் எ ஃபைல், இது ரொம்ப கேட்கக்கூடிய கொஸ்டின், அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் 19th one, what is mean by a token? Name the token available in C++. ஓகே, இப்போ டோக்கன் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறதோட இந்த கொஸ்டின் விடாமல் அந்த டோக்கன் C++ல் எப்படி அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத மெயினாக கேட்பாங்க. அப்போ நம்ம டோக்கனோட எக்ஸ்பிளனேஷன் எழுதிட்டு அது C++ல் எப்படி அவைலபிள் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக எழுதணும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ரைட் அபவுட் strlen ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகே, அடுத்தது வாட் இஸ் த சின்டாக்ஸ் டு டெக்ளேர் 2-dimensional அரே. 2-dimensional அரேவை டெக்ளேர் பண்ணுறதுக்கு உண்டான சின்டாக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதோட சின்டாக்ஸ் என்னவோ அதை மட்டும் நம்ம எழுதினா போதும். இது மாதிரி ஒரு கொஸ்டினில் வந்து நீங்கள் சின்டாக்ஸ் மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது 2 மார்க்லேயும் வரும், 3 மார்க்லேயும் வரும். அதனால் அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராம் நம்ம வந்து நம்மளால் தரவாக படிக்க முடியலனாலும் அதோட சின்டாக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வாட் இஸ் பாலிமாரிசம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அண்ட் வாட் இஸ் TSCII, இது வந்து 16th லெசனில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு லெசனை கம்ப்யூட்டர் சயின்ஸ் 11th லாஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் வெறும் 2 மார்க்ஸ் மட்டும் நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா போதும், அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். இது பாருங்கள், ரைட் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் C++ ப்ரோக்ராம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அதில் 2 மார்க்கில் அவுட்புட் மட்டும்தான் வந்து மேக்ஸிமமாக வந்து 11th கேட்பாங்க. அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை மட்டும் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்து புரிஞ்சுக்கினா போதும். இது நம்மளே வந்து அவுட்புட் வந்து போடலாம். நீங்கள் தப்போ சரியோ நீங்கள் ஜஸ்ட் கண்டிப்பாக வந்து அந்த கொஷினை வந்து அட்டன் பண்ணிவிடுங்க. ப்ரோக்ராம் வர கொஷினை எப்பயுமே விட்டுறாதீங்க. இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நார்மலாக அதுக்குண்டான ஃபஸ்ட்டு அந்த கோடிங்க்கு முன்னாடி நம்ம போடுறது கொடுத்துட்டு டபுள் var equal to 178.25255685 கொடுத்துட்டு ஃப்ளோட்டில் தனியாக ஒரு தாட்டியும் இன்ட்டில் தனியாக ஒரு தாட்டியும் எழுத சொல்லியிருக்காங்க. ஃப்ளோட் அப்படின்னாவே நமக்கு என்னென்னா டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஃப்ளோட்டில் எழுதணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் வச்சு நம்ம எழுதணும். 178.2 அப்படின்னு அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு ஆன்சர் அது வரும்.
இன்னொரு அவுட்புட் என்ன வரும்னா இன்ட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. இன்ட்டில்னா நம்மளுக்கு பாயிண்ட்டு வராது, அப்போ வெறும் 178 மட்டும்தான் வரும். அப்போ இதோட அவுட்புட் வந்து 178.2, அப்புறம் கீழே நியூ லைனில் 178, அவ்வளோதான். அடுத்தது 3 மார்க். 3 மார்க்கில் செகண்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் அந்த சம்ஸ் இருக்கிற எல்லா சம்மையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது 3 மார்க்லேயும் அதிகமாக கேட்பாங்க, 5 மார்க்லேயும் கேட்பாங்க, ஒரு சமயம் 2 மார்க்லேயும் கேட்டுடுறாங்க. அது கம்பல்சரி கொஷினாக கூட நம்மளுக்கு ஒரு சில டைம் வந்து வந்துடுது. அதனால் அதை கவனமாக வந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்பி அண்ட் மூவ். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, டிஃப்ரென்ஷியேட் கொஷின் கண்டிப்பாக வந்து படித்து வச்சுக்கணும், அடிக்கடி கேட்பாங்க. இதிலே 3 மார்க்லேயே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரென்சியேஷன் கொஷின் வந்து நம்மளுக்கு இதுலேயே இருக்குது. அப்போ நம்ம அந்த கொஷின்ஸை கவர் பண்ணாவே 2 மார்க் 3 மார்க் எல்லாம் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். அடுத்தது வாட் இஸ் மெயின் ஃபங்க்ஷன் ஸ்பெஷல். இதுவும் வந்து இந்த கொஷினும் வந்து கேட்டிருக்காங்க அடிக்கடி. அடுத்தது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐ இஸ் அப்பர் அண்டு 2 அப்பர், இஸ் அப்பர் அண்ட் 2 அப்பர், இதோட டிஃபரன்சியேஷன் கேட்டிருக்காங்க. இந்த டிஃபரன்சியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது டிஃபைன் அண்ட் அரே, வாட் ஆர் த டைப்ஸ். இந்த மாதிரி ஒரு சில கொஷினில் அந்த டெஃபனிஷன் மட்டும் கேட்காம அதோட டைப்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டைப்ஸையும் சேர்த்து கேட்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு 1.5 மார்க், இதுக்கு ஒரு 1.5 மார்க், அந்த மாதிரி அலாட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம அது ரெண்டையுமே கம்பல்சரி எழுதி தான் ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்க்கு உண்டான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. அடுத்தது வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் வைல் டிரைவிங் ஏ நியூ கிளாஸ். ஒரு நியூ கிளாஸை வந்து நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க, அது எழுதணும். அடுத்தது ரைட் அபவுட் என்கிரிப்ஷன் அண்டு டிக்ரிப்ஷன். இதுவும் இம்பார்ட்டண்டான டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஷின் தான். அடுத்தது நம்மளுக்கு 33 பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அதுக்கு நம்மளை வந்து அவுட்புட் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இதில் கேரக்டர் கலர் ஆஃப் 410 ஈக்குவல் டு ப்ளூ, ரெட், ஆரஞ்ச், எல்லோ அப்படின்னு கொடுத்துட்டு இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஐ லெஸ் தென் 4, ஐ இன்க்ரிமெண்ட், கவுண்ட் கலர் ஐ ஸ்லாஷன் அப்படின்னாவே நம்மளுக்கு எப்பயுமே நியூ லைன் தான். இந்த இடத்துல ஒரு என்ன நம்மளுக்கு க்ளூ அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸோட நேம்ஸில், அந்த கலரோட நேம்ஸில் ஐயோட வேல்யூ 0லேருந்து ஆரம்பிக்குது. தென் எதோட எண்ட் ஆகுதுன்னா ஐ லெஸ் தென் 4 அப்படிங்கிறது எண்ட் ஆகுது. லெஸ் தென் 4 அப்படின்னாவே நம்மளுக்கு 0, 1, 2, 3 இந்த 4 நம்பர் தான் வரும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம 4ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். வெறும் லெஸ் தென் கொடுத்துருக்கறனால நம்ம 0, 1, 2, 3 இந்த மட்டும் எடுத்தா போதும். எப்பயுமே நம்ம எந்த ஒரு கர்லி பிரேசஸ்குள்ள அரேஸ் எது கொடுத்துருந்தாலும் அதோட இண்டெக்ஸ் வேல்யூலேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னாவே 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ 0, 1, 2, 3 அப்படின்னா இந்த 4 கலரோட நேம்மே நம்ம 1/1 எழுதணும். ஏன் 1/1 எழுதுகிறோம் ரீசன் அப்படின்னா ஸ்லாஷன் வந்து அந்த இடத்துல இருக்குது. அப்போ ஸ்லாஷன்னாவே நம்ம நியூ லைனில் தான் வந்து எழுதணும். அப்போ இதுக்குண்டான அவுட்புட் பார்த்தீங்கன்னா நியூ லைனில் ஒவ்வொன்றும் ப்ளூ, அடுத்த லைனில் ரெட், அடுத்து ஆரஞ்ச், எல்லோ, இதுதான் வந்து இதோட அவுட்புட். அடுத்தது நம்ம 5 மார்க் வரலாம். எக்ஸ்பிளைன் த பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் வித் நீட் டயக்ராம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்தது லாஜிக்கல் கேட்ஸ் எக்ஸ்பிரஷன் இன் த ட்ரூத் டேபிள். செகண்ட் லெசனில் பார்ட் 2ல் இந்த ட்ரூத் டேபிள் லாஜிக்கல் கேட்ஸ் பற்றி அடிக்கடி கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ரோ, 35th கொஷின். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைப்ஸ் ஆஃப் ரோ எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்தது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம்ஸ் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தென் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எரர். ஸ்கிப் பண்ணவே கூடாத கொஷின், டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். அடுத்தது என்ட்ரி கண்ட்ரோல் லூப். எக்ஸ்பிளைன் எனி ஒன் ஆஃப் த என்ட்ரி கண்ட்ரோல் லூப் வித் த சூட்டபிள் எக்ஸாம்பிள். என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னாவே நமக்கு இருக்கு இல்லையா,
அதில் 3 இருக்குது, அதில் ஏதோ ஒன்று நம்ம வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினா போதும். எப்பயுமே நம்ம அந்த கான்செப்ட் எழுதும்போது ஃபஸ்ட்டு அந்த அதோட பேர் என்னன்றதை நம்ம எழுதிட்டு அதுக்குண்டான ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுத்துட்டு கண்டிப்பாக அதோட சின்டாக்ஸ் எழுதணும். சின்டாக்ஸ் எழுதுனதுக்கப்புறமா ப்ரொசீஜர் கண்டிப்பாக எழுதணும். ப்ரொசீஜர் எழுதுனதுக்கப்புறமா ஒரு ப்ரோக்ராமை வந்து எக்ஸாம்பிளாக நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமை நீங்கள் கொடுங்க. அதே மாதிரியே உங்களுக்கு ப்ரொசீஜரும் கரெக்டாக புக்கில் இருக்கிறத கம்பேர் பண்ணி அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதையே வந்து நீங்கள் ப்ரொசீஜராக எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கு குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அடுத்தது எக்ஸ்பிளைன் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் வித் எக்ஸாம்பிள். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இதுவும் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். ரைட் யூ நோட் ஆன் த பேசிக் கான்செப்ட் தட் சப்போர்ட்ஸ் ஊப்ஸ். ஊப்ஸை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப்ஸ் அதுவும் கேட்பாங்க, அதனால் அதையும் படித்து வச்சுக்கோங்க. தென் ரைட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ். எக்ஸ்பிளைன் இன்னொரு கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கிறதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு தியரி எழுதுறத அந்த தியரிக்கு நம்ம அதோட டைப்ஸோட எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது அடிக்கடி எப்பயுமே வந்து இந்த மாதிரியான பேட்டர்னில் வந்து அதிகமாக எடுப்பாங்க கொஷின். அதனால் இதை கண்டிப்பாக வந்து படித்து வச்சுக்கோங்க. அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீனையும் எப்பயுமே விட்டுறாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க எக்ஸாமில். நம்ம இந்த மாதிரி நம்ம ஐடியா பண்ணி படிக்க ஆரம்பித்தோன்னா நிறைய ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா?